ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பட்டன் பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மினி பாதுஷான்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். நல்லா ஜூஸியாக பேக்கரி ஸ்டைல்லே நம்ம வந்து செய்யலாம். இது ஸ்வீட் ஸ்டால்லலாம் செய்வோம் இல்லை, அந்த மாதிரி நம்ம செய்யலாம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. நம்ம வந்து வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்க்குறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். மாவு சேர்த்துட்டு மதியத்தில் குழி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து கலர் சேர்க்குறேன். இது வந்து ஃபுட் கலர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய்யை வந்து உருக்கி எடுத்துருக்கேன். இது வந்து மிதமான சூடில் தான் இருக்குது. அதை சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். நெய் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக லேசாக சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி காமிக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு ஷேப்பில் ஹோல்ட் ஆச்சுன்னா இது வந்து மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஒரு சாஃப்டாக சப்பாத்தி மாவு போல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு சாஃப்டாக சப்பாத்தி மாவு போல் நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசையணும். பாருங்கள், நான் வந்து பிசைஞ்சின்னு இருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிற 1 கிளாஸ் தண்ணியில் எனக்கு வந்து 3/4 பாகம் தண்ணி ஆச்சு. கொஞ்சம் 1/4 பாகம் மிச்சமாகிடுச்சு தண்ணி. நம்ம வந்து இப்போ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கையிலே வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி இதை வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா பொறியாக வரும். வேகும் போதும் நல்லா வெந்து வரும். நம்ம வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ரெஸ்டிங் டைம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம வந்து சர்க்கரை பாவு வந்து பண்ணலாம். இது வந்து மூடி வைக்கணும். மாவு வந்து காயக்கூடாது. மூடி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மைதா எந்த கப்பில் அளந்துக்கணுமோ அதே கப்பில் வந்து சர்க்கரை கூட அளந்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மைதா எடுத்த கப்லேயே நம்ம வந்து சர்க்கரை கூட அளந்துக்கலாம். இதுக்கு வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து சர்க்கரை வந்து கரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சர்க்கரையில் வந்து அழுக்கு இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போதும் இந்த அழுக்கெல்லாம் மேலே வந்து நின்றுடும். நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரண்டியில் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து க்ளீன் ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து தோலோடவே சேர்த்துருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளாம் நம்ம வந்து 1 கம்பி பாகு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள், 1 கம்பி பாகு வரணும். 1 கம்பி பாகு பதம் வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பிசுக்கு தன்மை வந்திருக்கு. 1 கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா தெரியுது. பாவு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு அரை எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எலுமிச்சப்பழம் சேர்க்கல. இப்போ நம்ம வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறது எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவை வந்து 3 போர்ஷனாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி பட்டன் பாதுஷா பண்ணுறதுனால நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைங்க பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப் கொடுக்கலாம், பாதுஷா ஷேப்பு. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் ஒரே அளவுக்காக நான் வந்து உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
நடுவில் கட்டை விரல் வச்சு நம்ம வந்து அழுத்திக்கலாம், ஹோல் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னால் வந்து லேசாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்றும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாேருக்கும் தெரியும் எப்படி செய்யுதுன்னு. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டன் பாதுஷா வந்திருக்கு. ஆல்ரெடி எண்ணெய் வந்து சூடாக்கி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பாதுஷா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிதமான சூட்டில் தான் இருக்குது, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சட்டுன்னு நம்ம வந்து கரண்டி சேர்க்கக்கூடாது, கரண்டி போடக்கூடாது. இது வந்து அப்படியே வந்து நம்ம ஷேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஷேக் பண்ணி கொடுக்கலாம். சட்டுன்னு நம்ம வந்து கரண்டி போட்டோம்னா அது உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால. இந்த பாதுஷா வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். முதல்ல ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி கொடுக்கலாம். நம்ம இன்னொரு பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி கொடுக்கலாம். லேசாக திருப்பி கொடுக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹை பண்ணி லோ பண்ணி அப்படி வச்சுக்கலாம், ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லாவே வந்திருக்கு பாதுஷா பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும். இந்த எண்ணெய் ஓசையெல்லாம் அடங்கிட்ட பிறகு நம்ம வந்து பாதுஷாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது மினி பாதுஷான்றதுனால எனக்கு வந்து இவ்வளோ போட்டிருக்கேன் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து செகண்ட் பேட்ச் கூட நான் வந்து பொரிச்சு எடுத்துடுறேன். பாருங்கள், எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். சட்டுன்னு போட்ட உடனே இது வந்து மேலே எழும்பி வரணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பாதுஷாவெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆகட்டும், ஃப்ரை ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத வந்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். மொதல் பேட்சில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத வந்து சுகர் சிரப்பில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் சிரப் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாதுஷாவை சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு பக்கம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணியே விடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாக்கா அந்த ஜீராலாம் சீக்கிரமாக நமக்கு பாதுஷாவில் வந்து இறங்கிடும். சுகர் சிரப்பெல்லாம் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து போட்டு எடுத்துட்டேன். இது இன்னொரு முறை கூட நான் வந்து திருப்பி கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு வந்து சுகர் சிரப் வந்து உள்ளெல்லாம் நல்லா இறங்கிட்டு நமக்கு வந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும் இந்த பாதுஷா. ஸோ பாதுஷா வந்து யாருக்கு தான் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சி. நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு கார்னிஷிங்க்கு வந்து நான் வந்து ட்ரை நட்ஸ் எடுத்திருக்கேன், அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் குங்குமப்பூ வந்து போட்டிருக்கேன், நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சில்வர் பேப்பர் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அங்கங்கே, அதுவும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா தெரியுன்றதுனால நான் வந்து சில்வர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்வீட்டுக்கு போடுறதா சில்வர் பேப்பர் நான் போட்டிருக்கேன். இப்போ பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சி. நான் வந்து இன்னொரு தட்டில் கூட வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த பாதுஷா வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டில் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா ஜூஸ் இறங்கியிருக்கு. அப்போ இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்குற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே வரும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.